Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாரர் காமெடி டிராமா மூவி. சந்தானம், கிங்ஸ்லி, ஜிவிஎம்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான சந்தானம் பாத்தீங்கன்னா கிஸ்ஸா 47 மூவி ரிவ்யூவரா ஊருக்குள்ள ரேப் வச்சு ரிவ்யூ பண்ணி எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல காண்டான ஒரு பேய் பாத்தீங்கன்னா ஹீரோவை பழி வாங்குறதுக்காக ஒரு பிரீமியர் ஷோக்கு டிக்கெட் அமுச்சு விட்டு குடும்பத்தோட ஒரு படத்துல மாட்டி விட்டது. நம்ம கதையோட ஹீரோ குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக படத்துக்குள்ள போய் என்ன சம்பவம் பண்ணாரு, அந்த பேய் படத்துல இருந்து அவரோட குடும்பத்தை காப்பாத்தி அவர் எப்படி வெளியே வந்தாரு, அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு ஹாரர் காமெடி டிராமாவா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஸ்டோரியோட கண்டெக்ட் யூனிக்காவும் டிஃப்ரெண்டாவும் இருந்தாலும் அந்த கோவிந்தா சாங்க தூக்குனதே பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு. சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசா கை கொடுக்கல, பயங்கர கிளாமரா எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி டிராமா நீட்டா ஓகேஷான டோன்ல தான் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் பயங்கர ஆவரேஜா சிம்பிளான டோன்ல இருந்துச்சு. ரொட்டீனான ஹாரர் த்ரில்லர் டிராமால இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ரீக்ரியேட் பண்ணி துல்லுக்கு துட்டு 2 மூவில இருக்கக்கூடிய பல சீக்வன்ஸ் இங்க ரீக்ரியேட் பண்ணுன்னு சொல்லி காமெடியில பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு என்கேஜிங்காவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் செகண்ட் ஹாஃப்ல இல்லாம போயிடுச்சு. பல கேம்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும் ஒரு சில விஷயம் மட்டும் தான் படத்துல கை கொடுத்துருக்கு. ஃபெமினிசம் பேசி பசங்களோட பேண்ட்டை உருவி மஞ்சுமல் பாய்ஸ் தீம் சாங்க போட்டு இவங்க பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் 130 காமெடி மட்டும்தான் டேக் ஆஃப் ஆயிருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வாட் ப்ரோ வை ப்ரோன்னு மாடுலேஷனை மாத்தி சந்தானம் என்னதான் எல்லாரையுமே ரோஸ்ட் பண்ணாலும் இந்த படத்துலயுமே ரொட்டீனான பாடி ஷேமிங் அவுடேட்டடான கிரிஞ்சு காமெடி தான் யூஸ் பண்ணி வச்சிருக்காரு. படத்துல எமோஷனல் ஃபேக்டர் சுத்தமா செல்ஃப் எடுக்கலங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். கான்ஃபிளிக்ட தாண்டி கிளைமேக்ஸ்ல ஜவ்வா இழுத்து அரை மணி நேரத்துக்கு மேல இத்தனை கேரக்டர்ஸை வச்சு லொல்லு பண்ணி காமெடி பண்ணி சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாத்துறேன் டிடி நெவரன்ஸ்ங்கிற பார்ட் 2க்கு லீட் கொடுக்குறேன்னு சொல்லி காமெடி பண்ணி அவங்களே எண்டு கார்டு போட்டு முடிச்சு வைக்க தெரியாம தலை சுத்தி மூக்கத்தொட்ட கணக்கா 120 ரூபாய்க்கு இத்தனை வாட்டியாடா கிளைமேக்ஸை போட்டு ஓட்டி காட்டுவீங்கன்னு கமெண்ட் பண்ற அளவுக்கு தான் அவங்க சீன்ஸை பிரைஸ் பண்ணிருந்தாங்க. நிதிஷ் பிரசாந்த், பைலுவன் ரங்கநாதன், நம்ம பிலிமி கிராஃப்ட் அருண்னு சொல்லி எல்லாருமே சூப்பரான கேமியோவை நீட்டா பிரசென்ட் பண்ணியிருந்தாலும் செல்வராகவனோட டைமிங்க்கும் ரெவெஞ்சுக்கும் லாஜிக் இல்லைனாலும் படத்துல நிறைய சீன்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காருங்க. ஏன்னா கதையவே 3 சாப்டரா பிரிச்சு கப்பல்ல இருந்து தீவுக்கு போய் பேய் பங்களா அரண்மனை கதைன்னு சொல்லி ரொட்டீனான டிராமா நிறைய சீன்ஸ் ரொம்ப டிராகிங்காவும் ரெட்ரோ சாங்ஸ் வாலண்டியரா யூஸ் பண்ணி காமெடியை கிரியேட் பண்ணி பல படத்தை ஸ்கூஃப் பண்ணி நடுவுல சொருவி ஒட்டி வச்சிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு வரக்கூடிய ஸ்டோரியே பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான் நடிச்ச சூப் படத்துல இருந்து லைட்டா எடுத்து ஸ்கூஃப் பண்ணி தான் அதுல இருந்து ஹாரர்க்குள்ள போய் எப்படி மாட்டிக்கிறாங்கிற ரொட்டீனான ஹாரர் டிராமாக்குள்ள போய் குடும்பத்தை காப்பாத்துறேன், கேர்ள் ஃபிரெண்டை காப்பாத்துறேன், பேய் ரிவெஞ்ச் எடுக்குது, பேய்க்கு அட்வைஸ் பண்ணி திருத்துற அளவுக்கு ஹீரோ என்ன கருத்தூசி போட்டு கதை சொல்லி உங்களை சிரிக்க வைக்கிறாருங்கிறது இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆவரேஜான ரொட்டீனான ஒரு ஹாரர் காமெடி டிராமா மூவி ஸ்டைல தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. படத்துல வர பல கேரக்டர்ஸ் இவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணல. செட் ப்ராப்பர்ட்டியா கிளாமரஸான ட்ரெஸ்ஸை மட்டுமே போட்டு ஓரத்துல நிக்க வச்சிருக்காங்க. ஜிவிஎம் பிடிச்சி இவ்வளவு மில்க் பண்ணுமான்னு கேட்கற லெவலுக்கு தான் படம் இருந்துச்சுங்க. ஏன்னா கிங்ஸ்லி, லொல்லு சபா மாறன், மொட்டராஜேந்திரன் சொல்லி இவங்களோட கவுண்டர் காமெடியிலுமே சந்தானம் உள்ள பூந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழ் படம் 3 எடுத்தா ஹாரர் ஜானர்ல எடுங்கன்னு சொல்லி கலாய்க்கிற லெவலுக்கு இவங்க பண்ணக்கூடிய சம்பவம் எல்லாம் அல்டிமேட்டா இருக்குங்க. வீக்கெண்ட்க்கு போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணா பாருங்க தான் நான் சஜஸ்ட் பண்றேன். டெவில் டபுள் டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.4 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்க டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.